வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம், கெமிஸ்ட்ரிக்கானது. ஓகேங்களா? இன்றைக்கி நான் என்ன கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ரியாக்ஷன் பேஸ்டு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் வந்து வேர்டிங்ஸில் ரியாக்ஷன் பேஸ்ட் கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா அது எந்த மாதிரி சால்வ் பண்ணுறது, எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். An organic compound X having a molecular formula C5H10O. ஓகேங்களா? ஆக்சுவலி எக்ஸுங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது. அதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, C5H10O அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலாவோட ஒரு எக்ஸ் காம்பவுண்ட் இருக்குது. அந்த மாலிகுலர் ஃபார்முலா கொண்ட எக்ஸ் காம்பவுண்ட் வந்து ஃபினால் ஹைட்ரஜனுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஈல்ட் ஆகுது. இது எப்போ ஈல்ட் ஆகும், ஃபினால் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபினால் ஹைட்ரோஜன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபினால் ஹைட்ரோஜனுங்கிறது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிவ்ஸ் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் டு அயோடோஃபார்ம் டெஸ்ட் அண்ட் டாலரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸ் காம்பவுண்ட் வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. எந்தெந்த ரியாக்ஷன்ஸ்க்கு, அயோடோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ்குள்ளே போகும்போது நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, டாலரன்ஸ் ரியாக்ஷன்ஸ்குள்ளே போகும்போதும் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டாக என்ன கொடுத்துருக்காங்க, இட் கோஸ் ஆன் ரிடக்ஷன். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது ரிடக்ஷன் போகும்போது, எக்ஸ் காம்பவுண்ட் ரிடக்ஷன் போகும்போது உங்களுக்கு N-பென்டேன் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து ப்ராடக்டாக கொடுக்குது. ஓகே, இந்த கொடுத்துருக்க கிவன்ஸ் வச்சு பார்க்கும்போது என்ன எக்ஸ் காம்பவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன எழுதிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, கொடுத்துருக்க இந்த கிவன்ஸை வந்து ஒவ்வொன்றா வந்து கேன்சல் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரூல் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்முலா C5H10O. ஓகேங்களா? ஃபினைல் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபினைல் ஹைட்ரோஜன் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? இந்த எக்ஸ் காம்பவுண்ட் ஃபினைல் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகும்போது ஃபினைல் ஹைட்ரோஜனுங்கிற ப்ராடக்ட் வந்து கிடைக்கிது. ஆக்சுவலாக ஃபினைல் ஹைட்ரஜன் இது வந்து ஒரு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட். ஓகே, இது எதுக்கான கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னா, கார்பனைல் குரூப் ப்ரெசன்ஸுக்கான கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட். ஓகே, கார்பனைல் குரூப்பாக இருக்கிற ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ப்ரெசன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட். இது நீங்கள் வந்து பயோமாலிகுல்ஸ் லெசன்ஸில் குளுக்கோஸ் அண்ட் ஃபெட்டோஸ்க்கு படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்டிஹைட் லெசன்ஸில் வந்து இது ஒரு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்க்கும்போது இந்த கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் மூலம் நம்மளுக்கு கிளியராக தெரியுது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ் காம்பவுண்ட் வந்து ஒரு கார்பனைல் குரூப் கண்டெய்னிங் காம்பவுண்ட். ஓகேங்களா? கார்பனைல் காம்பவுண்டுன்னு வந்து தெளிவாக தெரியுது. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கான பி ஆப்ஷன்ஸ் வந்து ரூல் அவுட் ஆகிடும். கரெக்டுங்களா? ஆக்சுவலாக பி வந்து ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. ஆல்கஹால் வந்து கார்பனைல் காம்பவுண்டுக்குள்ளே வராது. ஸோ வந்து பி ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் காம்பவுண்ட் அண்டர்கோஸ் அயோடின் டெஸ்ட் அண்ட் டாலரன்ஸ் டெஸ்ட். ஓகே, எக்ஸ் காம்பவுண்டுங்கிற காம்பவுண்ட் வந்து அயோடின் டெஸ்ட் அண்ட் டாலரன்ஸ் டெஸ்ட் போகும்போது உங்களுக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது சாட்டிஸ்ஃபை ஆகலை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அயோடோஃபார்ம் அண்ட் டாலரன்ஸ் ரியேஜன்ஸ் ஒன்லி சாட்டிஸ்ஃபை. அயோடோஃபார்ம் சாட்டிஸ்ஃபைஸ் த மெத்தில் கண்டெய்னிங் குரூப்ஸ். ஓகேங்களா? மெத்தில் கண்டெய்னிங் குரூப்பான ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் ஆல்கஹால்ஸ், செகண்டரி ஆல்கஹால்ஸ். ஓகேங்களா? இந்த 3 ஃபங்க்ஷனல் குரூப்லேயும் மெத்தில் காம்பவுண்ட் கண்டெய்ன் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும், அயோடோஃபார்ம் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி டாலரன்ஸ் ரியேஜன்ஸ் சாட்டிஸ்ஃபை த ஆல்டிஹைட் குரூப்ஸ். ஓகேங்களா? ப்ரைமரியாக டாலரன்ஸ் ரியேஜன்ஸ் எது சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஆல்டிஹைட் குரூப்ஸை மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற இந்த பென்டனால் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேங்களா? பென்டனால் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்டிஹைட் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ பென்டனால் ஆப்ஷன் சி வந்து ரூல் அவுட் ஆயிடுது. ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷனை என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் undergoes reduction to give N-pentene.
ஓகே, இப்போ வந்து எக்ஸுங்கிற காம்பவுண்ட் வந்து ரிடக்ஷன் போச்சு அப்படின்னா உங்களுக்கு என் பென்டீன்ங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் மீதி இருக்க 2 காம்பவுண்ட் என்ன, 2 பென்டனோன் 3 பென்டனோன். ஓகேங்களா, 2 பென்டனோன் அண்ட் 3 பென்டனோனுக்கான மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எழுதணும் அப்படின்னா 3 பென்டனோனுக்கான மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சிமெண்ட்ரியாக இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்கு 2 சைடும் ஒரு எத்தில் குரூப் இருக்கும், நடுவில் கீட்டோ குரூப் அண்ட் எத்தில் குரூப். ஓகே, 2 பென்டனோனுக்கான ஃபார்முலா எப்படி இருக்குன்னா CH3 CH2 CH2 C டபுள் பாண்ட் O CH3. இது வந்து 2 பென்டனோனுக்கான ஃபார்முலா. ஓகே, இந்த ஆர்டரில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, N பென்டீன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போது இது ரெண்டுமே வந்து என் பென்டீனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஆக்சுவலாக வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக எந்த காம்பவுண்ட் கொடுக்கும் அப்படின்னா 3 பென்டீன் தான் வந்து ஸ்டேபிளான என் பென்டீன் காம்பவுண்ட் கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா வந்து இந்த கீட்டோ குரூப் வந்து நம்மளுக்கு சிமெண்ட்ரிக்கல் சைடில் இருக்குது. ஓகேங்களா, இதை நம்ம சிமெண்ட்ரியாக பிரித்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு ஒரு எத்தில் குரூப் இருக்கும், இந்த சைடு ஒரு எத்தில் குரூப் இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர்ட் டு 2 பென்டனோன் காம்பவுண்ட். ஸோ நம்மளுக்கான ஆப்ஷன் எக்ஸ் காம்பவுண்ட் என்ன, இங்கே 3 பென்டனோன்ங்கிறது எக்ஸோட காம்பவுண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து நம்ம வேர்டிங்ஸில் சப்போஸ் உங்களுக்கு ரியாக்ஷன் டைப்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் தனித்தனியாக பிரித்து நம்மளால எழுத முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்செப்ட்ஸ் தெரியுதோ அந்தளவுக்கு நம்ம ஈஸியாக கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கொஷின்ஸ் படிக்கும்போது ஓரளவுக்கு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரென்ஷியேட்ஸ் பண்ணி படிங்க. இது எதுக்கு எந்தெந்த காம்பவுண்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி மோர் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜிகே அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.